பார்த்திங்கன்னா முடக்கத்தான் இலைன்னு சொல்லுவாங்க. முடக்கத்தான் இலை இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த இலை வந்து எல்லா இடங்களிலையும் கிடைக்கும். இந்த வேலி ஓரங்களில், அப்புறம் வந்து கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கிடைக்கும். இது சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. மூட்டு வலி, கால் வலி, அப்புறம் இந்த பெயின், எல்லா பெயினுக்குமே இது வந்து ஓரளவுக்கு க்யூர் பண்ணும். இதை நம்ம வந்து அப்படியே சாப்பிட முடியாது. இது சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாதிரி வார்த்து சாப்பிட்லாம். இது நிறைய பேருக்கு தெரியும். இது எப்படி செய்கிறதுன்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே வரும். இதோட இலை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே கொத்து கொத்தாக பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பச்சேருன்னு இருக்கும். தனித்தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுவோம். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணணும். அதில் மண் நம்ம கீழேருந்து தானே எடுக்கிறோம். ஸோ அதனால் மண்ணெல்லாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த இதெல்லாமே லீவ்ஸ்லாம் தனியாக எடுத்துகிட்டு மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணிக்கணும். ஃபுல்லாக நம்ம வந்து வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போது நல்லா நம்ம தண்ணியை வந்து வடிகட்டிக்கலாம். இலையை வந்து நல்லா தண்ணியில் போட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே தண்ணியில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா வடிகட்டுறதுக்கு ஒரு நல்ல பாத்திரம், இல்லை சும்மாவே கையால் பிழிஞ்சு கூட நம்மளால் வடிகட்ட முடியும். நான் வந்து ஒரு இது மாதிரி வடிகட்டி மாதிரி ஒரு வச்சுருக்கேன். அதில் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே எல்லா லீவ்ஸையும் போட்டு வாட்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதிலேயே வாஷ் பண்ணி நான் எடுத்தேன். அப்போ தான் இன்னும் நல்லா நமக்கு க்ளீனாக கிடைக்கும். ஸோ அரைக்கும்போது நமக்கு எந்த ஒரு மண் எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைப்படும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் மெத்தட் ஃபாலோ பண்ணேன். நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஒவ்வொரு லீவ்ஸுமே நம்ம பார்த்து வாஷ் பண்ணால் தான் மண் இல்லாமல் நம்மளால் க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு சின்ன சின்ன துகள்கள் வேறு ஏதாச்சும் லீவ்ஸ் இருந்தால் கூட நம்ம அதை க்ளீன் பண்ணும்போது ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இது கூட அரிசி ஊற வச்சுக்கணும். நம்ம சாப்பாட்டு அரிசி இல்லைன்னா இட்லிக்கு ஊற வைப்போம் இல்லையா, அந்த இட்லி அரிசி தான் பெஸ்ட்டு இதுக்கு. இப்போ இட்லி அரிசியை வந்து நல்லா ஒரு 2 to 3-4 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு, ஒரு 4 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஊற வைக்கணும். 4 ஹவர்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை மசிச்சிங்கன்னா நல்லா மசியும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், எப்போதும் நார்மலாக இட்லி மாவு ஆட்டுற மாதிரி இந்த ரைஸை போட்டு நல்லா நமக்கு ஆட்டி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து கிரைண்டரில் அரைக்கிறதாலும் அரைக்கலாம், மிக்சியில் அரைக்கிறதாலும் அரைக்கலாம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அரைக்கலாம். நான் மிக்சியில் தான் போட்டு அரைச்சேன். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, ஏன்னா எனக்கு ஒரு கைப்பிடி அளவு தான் லீவ்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதனால் நான் வந்து 2 டம்ளர் ரைஸும் ஒரு கைப்பிடி அளவு இலைகளும், அந்த முடக்கத்தான் இலையும் போட்டு அரைச்சி நான் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா தோசை மாவு ஊற்றணும் இல்லையா, அதனால் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து கரைச்சிடணும். நம்ம எந்த அளவுக்கு தோசை ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு கரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கரைச்சி, எப்பயும் இட்லி மாவு அரைச்சி நம்ம முத நாள் முன்னாடியே அரைச்சி நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு காலைல ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம நைட்டு ஃபுல்லாக அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு அதை மூடி வச்சிட்டிங்கன்னா காலையில் நம்ம அதை ஊற்றுறதுக்கு பதமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். தோசை வைக்கிற அளவுக்கு நமக்கு அப்படி கெட்டியாக இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நம்ம போடும்போது இன்னும் கொஞ்சம் தோசை நல்லா சூப்பராக வரும். இப்போ நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம். தோசையை பாருங்கள். இப்போ நான் தோசை ஊற்றுறேன். அது எந்த அளவுக்கு வருதுங்கிறத நீங்கள் பாருங்கள். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. ரைஸு வித்து லீவ்ஸ், இந்த முடக்கத்தான் இலை, இந்த இலையும் அரிசி மட்டுமே தான். இதில் உளுந்தோ வெந்தயமோ எதுவுமே நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த முடக்கத்தான் இலையே வந்து நல்லா வழுவழுப்பு தன்மை உடையது, உளுந்து பதத்துக்கு இருக்கும். ஸோ அதனால் இது வந்து வெறும் உளுந்தும் அரிசி மட்டுமே அரைச்சி நம்ம தோசை ஊற்றினோம்னா இந்த மாதிரி தோசை உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இந்த தோசையோடு பார்த்திங்கன்னா நமக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். Thank you friends.